ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை காராமணி பொரியல் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் போட்டிருக்கேன். இது தட்டைப்பயிறு சேர்த்து பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம இதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகா பொடியும் சேர்த்து போகிறோம். அதனால் 2 சேர்த்தினோம்னாவே போதும். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரை பொரியல்களுக்கெல்லாம் அது சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கிட்டு கீரையை 2-3 முறை நல்லா அலசி வச்சுக்கலாம். அலசிட்டு இந்த வெங்காயத்தோடையே கீரையும் சேர்த்துக்கலாம். கீரையோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த கீரையோட முட்டை இது போல் தட்டைப்பயிறு எல்லாம் போடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அளவும் அதிகமாக கிடச்சிக்கும். நம்ம மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கீரைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்தில் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். கீரைக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியை இந்த கீரை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரை தண்ணியை அந்த மாதிரி வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டோம். கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். இது சேலம்லலாம் ரொம்ப எல்லோரும் செஞ்சு பார்த்துருக்கேன். மற்ற ஏரியாலலாம் அதிகம் செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா ஒரு சிலர் இதில் தேங்காய் துருவி போட்டுப்பாங்க. நான் இன்றைக்கி தேங்காய்லாம் போடலை, இதோடையே தான் விட்டேன். நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை காராமணி பொரியல் தயாராகிடுச்சு. ஆல்ரெடி நான் முட்டை போட்டு செஞ்ச பொரியல், முருங்கைக்கீரை முட்டை பொரியல் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விபி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.